விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்துல இருக்க வைகை அணையை பத்தி தான் பார்க்க போறோம். நான் பொதுவா இந்த வைகை அணையை பத்தி இது ஒரு சுற்றுலாத்தலம், சுத்தி பார்க்குற இடம் அப்படின்லாம் நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இந்த வைகை அணை வந்து விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் எப்படி உதவியா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற நபரெல்லாம் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வைகை அணையானது வைகை ஆறுல கட்டப்பட்ட ஒரு அணை. இது வந்து தேனி மாவட்டத்துல இருக்க ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இந்த வைகை அணை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வைகை அணைக்கு பக்கத்துல தமிழ்நாடு அரசு வந்து வேளாண் ஆராய்ச்சி மையம் வந்து இந்த வைகை அணைக்கு பக்கத்திலே வந்து அமைச்சிருக்காங்க. இதுல இருந்து வர்ற இந்த வைகை அணையில இருந்து வர்ற தண்ணீர் மூலயமா அந்த வேளாண் ஆராய்ச்சி மையத்துல உளுந்து, சோளம், அரிசி, பருத்தி போன்ற பயிர்கள் எல்லாம் பயிர் செஞ்சு அதுல நிறைய பரிசோதனைகள், அதுல நிறைய ஆராய்ச்சிகள் வந்து அந்த வேளாண் ஆராய்ச்சி மையம் வந்து பண்ணிட்டு வராங்க இப்போ வரைக்கும். இந்த வைகை அணையானது காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல வந்து கட்டப்பட்டது. பொதுவா இந்த வைகை அணையை வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 21 ஜனவரி 1959 வந்து இந்த அணையை வந்து காமராஜர் வந்து திறந்து வச்சிருக்காரு. இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற அணைகள்லாம் எல்லாமே வந்து ஒரு 2 மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்க இதாதான் இருக்கும் அணைகள் பொதுவா. ஆனா இந்த அணை வைகை அணை பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்காது. அதனால இந்த வைகை அணை முழுசுமா அதோட காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பின ஒரு வைகை அணை தான் இது. இதுல வந்து இந்த வைகை அணையிலிருந்து நீர்ப்பாசனத்துக்கு வந்து 6 மாவட்டங்களுக்கு வந்து விவசாயிகள் வந்து இந்த வைகை அணையிலிருந்து நீர்ப்பாசனம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம். இந்த மாவட்டங்கள்ல இருக்க விவசாயிகள் இதை வந்து பாசன நீராகவும் மற்றும் குடிநீராகவும் வந்து இந்த வைகை அணையில இருக்க நீரை வந்து உபயோகிச்சுட்டு வராங்க. இந்த வைகை அணையோட மொத்த உயரம் பாத்தீங்கன்னா 111 அடி. அதுல வந்து தண்ணி தேக்குறது வந்து 71 அடி வரைக்கும் தேக்குவாங்க. அதே மாதிரி இந்த வைகை அணையோட நீளம் பாத்தீங்கன்னா 11,383 அடி நீளம் கொண்ட அணை வந்து இந்த வைகை அணை. இந்த வைகை அணை வந்து இப்போ யாரு பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து இப்போ இந்த வைகை அணையை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த வைகை அணையை சுத்தி இப்போ நிறைய சிறுவர்களுக்கான பூங்காக்களும் வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வைகை டேம்ல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அதாவது வந்து தண்ணில இருந்து வந்து மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கான வந்து 2 டர்பைன் வந்து அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு டர்பைனும் 3 மெகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யும். இது வந்து மொத்தமா 6 மெகாவாட் உற்பத்தி செய்யற அளவுக்கு வந்து இதை அமைச்சிருக்காங்க. இதை வந்து எப்ப அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990 வந்து இந்த வைகை அணையில இருந்து வந்து மின்சாரம் எடுக்கிறதுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. பொதுவா சொல்ல போனோம்னா இந்த தேனி மாவட்டம் மற்றும் அதை சுத்தி உள்ள இந்த 6 மாவட்டங்களுக்கு வந்து இந்த வைகை அணை வந்து விவசாயிகளுக்கு வந்து முக்கியமான ஒரு நீர் பாசன மையமா வந்து இந்த வைகை அணை வந்து அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது தான் வந்து விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் வந்து இந்த அணை வந்து ரொம்ப முக்கியத்துவமானது. இப்படிப்பட்ட வைகை அணையில இப்போ தமிழக அரசு வந்து சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த சிறுவர்கள் பூங்காவை கொஞ்சம் மேம்படுத்தி இந்த சிறுவர்கள் பூங்காலையும் சிறுவர்களுக்கான இந்த ராட்டனங்கள் மற்றும் போட்டிகள் இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து இப்போ வந்து புதுசா பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் வந்து இந்த வைகை அணையை வந்து இன்னும் பராமரிச்சு நல்லா வச்சாங்கன்னா உண்மையிலே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அதாவது நிறைய மக்கள் வந்து இந்த வைகை அணையை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய ஊர்ல இருந்து வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படிங்கிறது திகர்த்தமான உண்மை. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து விட்டு நன்றி.